வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வீரநிதேஷ் கேமிங். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எலிமெண்டல் டைக்கூன் அப்படின்னு ஒரு கேம் ஆடும். அது யாரு பேசுகிறானா? தங்கச்சி தான் கேஸ் பேசுது. இன்னைக்கு பாப்பா இன்னைக்கு நம்ம வந்து நான் என்ன பவர் எடுக்க போறேன்னா, என்ன பவர் நல்லா இருக்கும்? டெவில் எடுப்போமா? டெவில் பேசாமல் வெனம் எடுத்துப்போமா? சரி ஃபயர் எடுத்துப்போம். ஃபயர் வேணாம். சரி ஃபயர் எடுத்துட்டோம். சரி நம்ம வந்து என்ன விளாட போகிறோன்னா ஃபயர் பவர் வச்சு தான் விளாட போகிறோம். ஃபயர் பவர் நான் அங்கே உட்காந்து விளாடு. சரி வாங்க கீஸ் விளையாடுவோம். பாப்பா மம்மிட்ட காசு யாரா அவன் லைட் மண்டையன் டைம் பவர் வச்சுட்டு வந்துருக்கு. சூப்பர் சோனிக் போகிறா. ஆஹா இங்கே பாருங்க கீஸ், பவர் வச்சு நம்மளை அடிக்கிறாண்டு. வைத்தியம் தேவையில்லாமல் எங்கிட்ட வந்து அடிக்கிறேன். ஏங்க ஈஸ் நம்ம வந்து அடிச்சுட்டாங்க ஈஸ். இன்னும் ஓகே பாஸ் வந்துட்டாங்க ஈஸ். இன்னும் வந்து பாஸ் வருவான், அவன் வந்து அடித்தோன்னா நமக்கு காசு கிடைக்கும். இது பிடிச்சி அடிப்பீங்களா? நான் வந்து காசை பொறுக்கிப்பேண்ணா. எல்லோரும் அடிப்பேங்க அப்படி பாருங்க ஈஸ். ஏன்டா ஏன் மனம் போட்டீங்க? வேணாண்டா நடத்து மட்டும் பாசம் முடிங்க. உங்களுக்கு இருக்குது கைஸ், இருக்குது உங்களுக்கு பக்கத்துலேயே போனாங்க கைஸ். நம்மளை பிடிச்சி அடிக்கிறீங்க. இங்கே பாருங்க கைஸ், இந்த டெக்கு பையன் நம்ம எப்படி எடுத்துட்டேன். இப்படி காசு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இவன் அடித்ததுக்கே கொஞ்சம் அங்கே ஒரு பாருங்க கைஸ், இந்த கிஃப்ட் பாக்ஸ் அது நம்மளுக்கு காசு இருக்கலாம். ஏன் நீ என்ன பவர் எடுத்துக்க போகிற சொல்லு? லாவாவா? மம்மு ஃபயர் எடுத்துருக்கேன். நீ லாவாவா? வாங்க ஓகே. இது 2 பவர் புதுசாக இருக்கு. ஓகே வா வரியா? கைஸ் என் தங்கச்சிக்கு வந்து கேம் வந்து இப்போ ஒழுங்காக வரமாட்டுது. கொஞ்சம் வந்து நம்ம மக்கார் பண்ணுது ஃபோனு, அதனால என் தங்கச்சி விளாட முடியல. சூப்பர் சோனிக் மண்டே அதுக்கு நான் வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணுறேன். அவளே சொல்லிட்டா பார்த்தீங்களா? நானே மறந்துட்டு அவள் சொல்லிடுறா. ஆமாம் வெளில அடிச்சு ஆள் வச்சுக்கோங்க, அதுக்கு உடச்சிடாதீங்க. நம்ம வந்து இந்த வீடெலாம் முதல்ல கட்டிடணும். லாக் ஃப்ரூட்ஸ் பார்ட் 2 வந்து நாளைக்கு போடுவோங்க. இன்றைக்கி 2 வீடியோனா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடல கைஸ். இன்னைக்கு சண்டே நான் வீடியோ போட போகிறேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு டைமே இருக்குது. கைஸ். அதனால் எனக்கு பவர் இருந்துச்சுன்னா நான் யூஸே பண்ணி பார்க்கல. அங்கே பாருங்கள் கைஸ், நம்மளுக்கு வந்து கிஃப்ட் பாக்ஸ் அமைச்சு வச்சுருக்கோங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சர்ப்ரைஸ் பண்ணி விட்டுருங்க கைஸ். ஒரே ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உள்ளே என் மூஞ்சி யாரெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்க? இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருக்கிற உண்மையாக மூஞ்சிட்டேன் பார்த்தீங்களா இல்லையா? ரெட் தான் என்னோட உண்மையான மூஞ்சிருங்க. தெரியுதா அந்த மூஞ்சி? அந்த கிட்டா கட்டி மூஞ்சி வச்சு சரி நம்ம தங்கச்சி வீட்டுக்கு போமா? குட்டி வீடு அங்கே தான் கைஸ். நெருப்பு கோலம் என் தங்கச்சியோட ஸ்கின் இப்போ நீங்கள் பார்க்க போய் என் தங்கச்சியோட பேரும் இருக்குது கைஸ். தான் கைஸ் என் தங்கச்சி. அதுக்கப்புறமா என் தங்கச்சி கூட்டு இவங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து விளையாடணுன்னா அதான் என் தங்கச்சியோட ஐடி நம்பர் பார்த்துக்கோங்க. பீத்தா 386 என் தங்கச்சியோட ஐடி நம்பர் இதெல்லாம் போட்டு நாங்கள் வீடியோ போடுறப்ப நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் உங்களை நீங்கள் என் கூட நான் வரேன். நீங்கள் என் கூட விளாடணுன்னா நீங்கள் வந்து என்ன போடுறீங்கன்னா உங்கள் பேரை போட்டுட்டு பக்கத்தில் வந்து விஜின்னு போட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைபர்னு எனக்கு தெரியும்னா நீங்கள் சும்மா தரும். யாரெல்லாம் விஜின்னு யாரெல்லாம் போட்டு எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் நான் அக்செப்ட் பண்ணுவேன். நீங்கள் சும்மா உங்கள் பேரை போட்டுட்டு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைபர்னு தெரியாது. சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்.
ஆமாங்க கைஸ். சரி நம்மளோட பெட்டை பார்ப்போமா? என்ன பெட்டு தரீங்க? ஃபயர் பெட்டு. சரி நானும் வரவா? என் வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி வருதான் கைஸ். வீட்டுக்கு ஒரு ஈக்காக கூட வரலாம். நான் தங்கச்சி வருது பார்த்தீங்களா? சரி இந்த பவர் என்ன? இதான் ஒரு வீடு. ஃபயர் ஃப்ளைங்கா? ஃபயர் ஃப்ளை. டேய் வீடு அப்போ நீ ஏதாச்சும் பவர் ஓப்பன் பண்ணியிருக்கியா? இல்ல நீ அடி லாவா வந்துட்டு இங்கே பாருங்க கைஸ். என்னோட கத்தி அப்படியே வச்சிருக்கு. டக்குன்னு வா உள்ள. என் தங்கச்சியோட ஸ்கின் வந்து பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கமெண்ட்ஸ் சொல்கிறேன். நாங்கள் ஒன்று இந்த ஹெல்மெட்டு கத்தியெல்லாம் நாங்கள் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்து நாங்கள் ரோபக்ஸ் கொடுத்து வாங்கினான்னு நினைக்கிறீங்க. அந்த ரோபக்ஸ் கொடுத்தே வாங்கலை. அந்த ஒரு கேம் விளாண்டா ஃப்ரீயாக அந்த இது தந்தாங்க. கேம் அந்த கத்தி தந்தாங்க, இது தந்தாங்க. என் தங்கச்சி வேணும்னு சொன்னிச்சா நாங்கள் ஹெல்மெட் வந்து என்ன கிடச்சினா மோட்டோ ஐலாண்ட்னு ஒரு கேம் கைஸ். அந்த ஐலாண்டில் போய் அந்த செட்டிங்ஸ் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். 101 கலெக்ட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து ஒரு பேட்ச் தருவாங்க. அந்த பேட்ச் வச்சுக்கோங்களேன். நீங்கள் போய் போனீங்கன்னா ஒரு ஹெட்டு மாதிரி ஒரு ஹெட்டு அந்த அக்சசரிக்கு போய் ஐயோ இவன் வேறு அக்சசரிஸ்க்கு போய் ஹெட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஹெல்மெட் உங்களுக்கு இருக்காத வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். எவன்டா அது? என்னடி பேசுகிற? ஓகேன்னு சொன்னேன். எங்கே ஓகேன்னு சொல்லி நம்ம ட்ரிபிள்னு போட்டு வச்சிருக்குற. நான் எப்போ சொன்னேன்ப்பா? கூட இந்த ஏழை அப்படி பண்ணுறீங்க கிறுக்கு மெண்டல் பயிலலாம். தேவையில்லாமல் அந்த ஹெல்த்தை கம்மி பண்ணி விட்டாங்க. லூஸு நீயாக்கு ஹெல்த்து கம்மி பண்ணி விட்ட? பாப்பா நீ ஏதாச்சும் பவர் லாவா பவர் ஏதாச்சும் எடுத்துருக்கியா? இல்லையா? வணக்கம். பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த பாஸ் வரத்துக்கு 4 minutes 40 seconds 49 seconds போதே. என்னடா இது அப்படியே இருங்க கைஸ். நெட் ஒழுங்காக இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆஃப்ல இருக்கு. கொஞ்சம் ஐயோ நான் நெட் சிம்பிள் வருமே டக்கு நோ இன்டர்நெட்டா வந்துட்டு பேர் போகுது டைம் ஒழுங்க. எவன்டா சூப்பர் சண்டே நெட்டு இல்லைன்னு வரப்போகுது. ஐயோ பயமாக இருக்குது. ஒரே இடத்துல ஓடுறாங்க வேறு. ஹெல்மெட்லாம் அப்படியே இருக்குது இங்க. ஐயோ நெட் இல்லை இருங்க கைஸ். ஐயோ இது வேறு நெட் இல்லை இப்போ வந்துட்டு கைஸ். ஐயோ இது வேறு நெட்டு. ஐயோ ஃபயர் பவர் எவனும் இருக்கலாம். எடுத்துட்டேன். சரி கரெக்டாக என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற. வா எனக்கு காசு எவனோ ஒருத்தன் எனக்கும் தரான். யாருன்னு தெரில. ப்ரோ நம்ம சப்ஸ்கிரைபராக இருப்பார் தெரியலையே. லைட் மண்டையா இப்போ ஃபஸ்ட்டு என்ன தானே வந்து அடித்தேன். நல்லா அறிவு இருக்காடா. இடியட்னு போட்டுடுவோம். இடியட்டு ஓட்டாச்சு இடியட்டு. நானே வீட்டில் வந்து இடியட்னு போட்டுக்கிறேன். என்னாடி சரி உன் வீட்டில் போய் நீ போய் கட்டு. நீ கட்டாமல் வந்தீங்க சரி அப்போ நான் எடுத்துக்கிறேன். ப்ளீஸ் அண்ணனுக்கு தந்துடு ப்ளீஸ். ஏன்டி இப்படி பண்ணுற? நான் உன்கிட்ட கேட்டால் தரமாட்டியா? சூப்பர் சோனிக் பண்ணேன் வந்துட்டான் போது. நான் கேட்டதுக்கு எனக்கு ஐயோ இந்த சூப்பர் சோனிக் மண்டையான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டானே. நம்மளால ஸ்டார்லாம் வருது. 2 சூப்பர் சோனிக் மண்டையா இருந்திருக்காங்க. இதுலேயும் வந்து பார்ட் 2 என்ன மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இந்த அடுத்த பவர் வந்து எடுப்போம். அவன் அடிக்கலாம் பொத்திட்டு இருக்கு. பார்ட் 1 எதுவும் பேச பார்ட் 2 என்ன மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வந்து வேறு பவர் போடுவோம். என்ன வேறு பவர் போடலான்னு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேணால் டார்க் பவர் போடணுன்னு சொன்னீங்கன்னா டார்க் பவரு, சூப்பர் சானிக் பவர் போட்டிங்கன்னா போட முடியும். இருடை பேசிக்கிட்டே இருக்காது. சூப்பர் சானிக் பவர் கேட்டிங்கன்னா போட முடியாது. இதுக்கு வந்து டைமண்ட் வருமானம் மட்டும் 80 டைமண்ட் தான் இருக்கனால போட முடியாது.
சூப்பர் சோனிக் போகிற வந்து ஒரு பேசிக்கிட்டே இருக்காத. சூப்பர் சோனிக் வந்து எடுக்க முடியாது. வேற ஏதாச்சும் லைட்டு இதுக்கப்புறமாக ஃபயர் இல்லை லாவா அந்த மாதிரி ஏதாச்சும். ஐயோ நான் வந்து புதையல் போய்ட்டு இருக்கேன். இந்த மாதிரி பவர் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா ஐயோ இல்லை எடுத்துடா. சூப்பர் சோனிக் ப்ளீஸ். சானிக் நான் சேர்ந்து எடுத்துடா. சூப்பர் சோனிக் ஏன்டா உன்ட்ட தான் ஃபுல் அங்கே ஃபுல்லாக காசு வச்சுட்டு வந்துட்டேன். ஐயோ ட்ரான்ஸ்ஃபார்ம் இது நம்ம எனக்கு என்ன கிடைக்கும்? நருட்டோ சுமைக்கி நருட்டோ கிடச்சிருக்கு உனக்கு. நருட்டோ கேஸ் 9 tail ஃபார்ம் நருட்டோ என்னாச்சு? ஏன்டி நீங்கள் வேற ஐயோ ஐஸ் மண்டேனா ஐஸ் ஒன்று அடிக்கிறானா மூட்டி இருக்குது. அசராத மரம் ஒன்று இங்கடிக்கு இல்லை. ஆமாண்டி. அப்புறம் மொம்மு வீட்டில் இருந்து மாடிக்கிட்டே மொம்மோட பெற்றுறது எவன்டா அது? எவன்டா எவனோ ஒருத்தன் ஆயம் சூப்பர் சோனிக் கொண்டு எதுக்கு தேவை? எவனோ ஒருத்தன் மாயம்னு எனக்கும் ஒன்று இருக்க வேண்டி. மாயம் சோயோ என்னடி அதை ஒரு எனக்கே காசு வந்துட்டு இப்படி என்னடி இது? ஃப்ரெண்ட் ட்ரெஸ் கொடுத்தோன்னு ரோசி பாசுர போகிறான் எடுத்துக்கோ. பாசுர போகிறான் ஓடிடு. யாரா வரா ஜெயின்ட்டும் போ. இவனை அடித்தா கொஞ்சம் இந்த கீஸ் காத்து வச்சுக்கிட மண்டடா கல்ல போடுறதாடா. நெருப்பு போடுறான். நெருங்குட்டா பார்ப்போம். ஐயா வாடா. ஏன்டா இவ்வளோ பேர் சூப்பர் சோனிக்கு போயிட வந்து நான் மட்டும் சும்மா இருக்கிறப்ப இந்த அடிச்சுட்டு இருந்தே வந்து இவன் ஆடுறா. நெருங்குட்டா கொடு. நெருங்குட்டா பார்ப்போம். ஐயா நம்மள பிடிச்சி பார்ப்போம்னு நினச்சிட்டானே. நெருங்குட்டா பார்ப்போம். வாட்டா நெருங்குடா. ஐயா நம்மளுக்கு காசு கிடச்சிது. பிடிச்சி அடிச்சுட்டாங்க நம்மள. பைத்தியம் ஏன்டா வேதியில் போவோமா வந்து காசு எடுக்க விட்றாங்களா? இல்லை கிடைக்கிதோ 1 ரூபா 2 ரூபா. இங்கே பாருங்க கைஸ் பிச்சைக்கார பையில விடும். ஐயா ஒரு காசு நீ வந்து எடுத்துக்கிற மொட்டை உனக்கு அறிவில்லையா? அது காசே இல்லடி அங்கே ஒன்று. நீ எடுத்துட்டியா? யாரான் நானும் வரேன்டா வீட்டுக்கு. இந்த லைட் மண்டே மொம்ம பிடிச்சி அடிச்சுட்டே இருக்கிறான். சரி நம்ம வீட்டுக்கு போப்போ நீ எவ்வளோதான் கட்டியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இருக்கிற. இந்த புதையல் பெட்டியே கலெக்ட் பண்ணு உனக்கா ரெட் உன் டையும் வீட்டுக்கு போயிரு. வீட்டுக்கு பக்கத்துல ஏதோ gift box வேணுமா? என்னமோ அது ஃபயர் பாம். பார்க்க ரசங்கன் மாதிரியே இருக்குது கைஸ். இந்த ரஷிங் ஷூரிக்கானா. நீங்கள் நருட்டோ பார்ப்பீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நான் வந்து நருட்டோ பார்ப்பேன் கைஸ். நருட்டோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து நருட்டோவில் ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டரான ஹிட்டாச்சி. லூஸு என் வீட்டுக்கு எப்போ வந்த லூஸு இன்னும் போன தடவை அடிச்சல லூஸு. நெருப்புலேயே நீலாம் சாவடா லூஸு. இந்த நாயெல்லாம் விடவே கூடாது. எங்கடா போனா டைய ஆகிட்டானா? எங்கடா போனா? இல்லை ஃப்ரெண்டு கைஸ் வந்து நம்ம அடிக்கக்கூடாது. நிறுத்திக்கோ போகிற ஃப்ரெண்டு கைஸ் ஐயோ நான் விழுந்துட்டேன் கைஸ். வாயப்பைய இல்லை வாயப்பைய இன்னும் வாயப்பைய சோழியில் உண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கைஸ். நான் காப்பாற்ற முடியாது. நீயே போய் சமைச்சுவேன். இட்லி சாம்பார் சட்னி இட்லி சாம்பார் வந்து பாட்டு இருந்தது. இட்லி சாம்பார் சட்னி வடையா? இட்லி சாம்பார் இட்லி சட்னி வடை இவளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு. தோசை இட்லி சாம்பார் சட்னி இந்த கைஸ் தாங்க. இந்த பாட்டு தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருக்கு. அதுக்கப்புறமா இன்னொன்று தாய்லாந்து பாட்டு கலக்க பாக்கியா கலக்க கேக்கியா தப்பாத்தோ பத்தி டூ அதோ இந்த என்ன பாட்டுன்னு தெரியல கைஸ். அந்த எதோ ஓப்பன் பண்ணாலும் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கலக்க பாக்கியா தலக்கு கே தூ
இந்த காரிக்கிட்டு துப்புறாங்க அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொன்று அந்த இட்லி சாம்பார் சட்னி அதுக்கப்புறமா தூக்கி வச்ச கொத்தனார் கேத்து வச்ச கொத்தனார்னு சொல்லி பாடுறாங்க கைஸ். எதோ ஓப்பன் பண்ணாலும் இதை ஃபஸ்ட்டு கலக்க பாட்டியா தலைக்கிட்டே தேயா அதுக்கப்புறமா இன்னொன்று பாட்டு என்னென்னா அது வந்து தூக்கி வச்ச கொத்தனார் தேக்கி வச்ச மெத்தனார் அப்படின்னு ஒரு பாட்டு. அதுக்கப்புறமா தோசை இட்லி சாம்பார் சட்னி அப்படின்னு பாட்டு. இந்த 3 பாட்டு தாங்க ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. எதோ ஓப்பன் பண்ணாலும் மண்டை அதுக்கப்புறமா அந்த ஆப்பட்டாப்பட்டு கூப்புட்டாப்பட்டுன்ட்டு அதெல்லாம் பழைய பாட்டு. இப்போல்லாம் அது போயிட்டு கிணட்டா என்னடா அது கிணட் என்னடா பாட்டு இந்த பாட்டுலாம் மண்டை காயுது கைஸ். இந்த பாட்டுலாம் கேட்டா என்னென்ன பாட்டு வாய்க்கு புரியாத பாட்டு. ஐயோ பஞ்சர் பிட்டா குத்திரப்பட்டா நீ கீழே முதல்ல எல்லாத்தையும் அன்லாக் பண்ணியாடி. இதை பாரு என்னை பிடிச்சி அடிக்கிறான்டி இவன் பிளாக். சாம்பார் இட்லி தோசை சட்னி இங்கே ஒரு பொறுத்தான் நேரம் தப்பாக பாட்டாங்க. யாரும் கமெண்ட்ஸில் கழுவி விட்டுருங்க. ஒரு ட்ரெண்டிங்கான பாட்டை கூட அவங்க ஒழுங்காக பாட மாட்டுறான்னு சொல்லி நினைக்காதீங்க. இவன் ஒரு பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான். டேய் யூசு பையில அவனுக்குலாம் அறிவு இருக்கடா. டேய் இதை பாருங்க ஜான்சினான்னு பிடிச்சி அடிக்கிறான். அதை வச்சு முடிச்சு விட்டாச்சு. சரிவா யார் யாருக்கெல்லாம் என் தங்கச்சி பிடிக்கணும்னு இருக்கேன் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இவ பேர் தான் சிவபூரன்ட்டா. இது யார் யாருக்கெல்லாம் இந்த பாட்டு நான் பாடின பாட்டு தெரியும். நான் பாடின பாட்டு நல்லா இருந்ததா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாரெல்லாம் இப்போலாம் யாருமே வீடியோ பார்க்க மாட்டேறீங்க கைஸ். நம்ம காலையில் போட்டோன்னா அந்த வீடியோ பேர் பிளாக் ரூட் அது பேர் 3 வியூஸ் கைஸ். யாருமே பார்க்க மாட்டேறீங்க. நம்மளும் வீடியோ போடுறதுனால இப்போலாம் யாருமே சேனல் பக்கமே யாருமே சேனல் பக்கத்துலேயே வரமாட்டீங்க. சேனல் பார்க்க ஏன்டி யாருமே வரமாட்டீங்க கைஸ். எனக்கு மனசு வலிக்குது கைஸ். இப்போலாம் எவ்வளோ பேர் பார்ப்பீங்க. நான் ஒரு ஹாட் வீல்ஸ் வீடியோ போட்டதுக்கே எதுவுமே பேசாமல் போட்டதுக்கே ஒரு 10K வியூஸ். இப்போலாம் நான் பேசி என் தங்கச்சி கூட விளாண்டி இதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. அதுக்கப்புறமா என் சேனல் பக்கமும் வர மாட்டேங்க. வந்து பாருங்கள் கைஸ் நான் போட்டிருக்கேன் வீடியோவை. டக்குன்னு 2 சப்ஸ்கிரைபர் ஏற்றி விடுங்கோ. அடுத்து நம்ம என்னது லைவே போட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கூடலாம் விளாண்டுறலாம். அந்த நருட்டோங்க நீங்கள் மட்டும் இப்படி பண்ணலன்னா இல்லை நருட்டோவோட கூறாமல் வந்து உங்களை கொண்டுரும். அதனால் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். முன்னாடி இதுக்கு என்னன்னு தெரில கைஸ். இந்த ஃபோன் ஒன்று மக்கார் பண்ணுது வச்சுட்டு அதுவும் இது மட்டும் இல்லாமல் அது 5G ஃபோனு கைஸ். இப்போலாம் ஏன்னா இப்போ வீடியோ போடுறப்ப பேச முடியலன்னா அந்த ஃபோனில் வந்து பேர் விவோலாம் என்னன்னு தெரில கைஸ். இது வந்து 30 லேக்ஸ்ன்றேன் 30,000 நினைக்கிறேன் 30,000. அதில் இதெல்லாம் வந்து பேசுகிற சிம்பிள் பேச முடியாத சிம்பிள்லாம் இருந்தது கைஸ். இன்னொன்று விவோ 20 அதில் தான் ஃபஸ்ட்டு விவோ 20 ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். விவோ 20 ஒரு ஃபோன் வச்சுருந்தேன். பைத்தியம் பேசிக்கிட்டே இருக்காது. அதில் வந்து வீடியோ போடப்போ பேச முடிஞ்சிச்சு. இப்போ என்ன தெரியல பேச முடியலனால என்சாட் ஆப்பில் போய் பேசினேன். இப்போலாம் ஸ்டோரேஜ் பத்தலைன்னு சொன்னனால ஆனால் வீடியோ சுத்தமாக போட முடியல. இப்போ ஒரு 30,000 ஒரு ஃபோன் வாங்கினா அதில் வந்து பேச முடியாது என்னென்னமோ ஆப்ஷன் தான் இருக்கிறதுனால தான் கைஸ் பேசிகிட்டு இருக்கிறேன். டேய் இவன் நம்ம ஃப்ரெண்டு கைஸ் தெரியாமல் அடிச்சு போட்டு சாரி ப்ரோ மன்னிச்சுக்கோங்க ப்ரோ. சரி இவன் நம்மளை அடிச்சிட்டானா? இவன் தோசை இட்லி சாம்பார் சட்னி பாட்டு தெரியுமா தம்பி? சாம்பார் சட்னி தோசை இட்லி சாம்பார் சட்னின்னு முடிச்சு விட்டாச்சு. அவன் ஓட்டாங்க கைஸ் முடிக்க முடியல. இப்போ வேறு ஏதாச்சும் நம்ம ட்ரெண்டிங்கில் பாட்டு போய்ட்டுருக்குறா அடிச்சதில் டை ஆகிட்டான் போல கைஸ். அந்த காசு சொல்கிறீ வேறு ஏதாச்சும் ட்ரெண்டிங்கில் பாட்டு போயிட்டுருக்குதோ ஆரம்பமாக பவர் கிடச்சிருக்கீங்களா பவர்? சூப்பராக இருக்குது கைஸ். இந்த பவர் மேலே போய் நெருப்பு பொரிய போயிட்டுருக்கான். ஏறிமாலாம் எப்போ பொரியும் ஏண்டி என்கிட்ட சொல்ல மாட்டியா நீ? இன்னும் 2 மினிட்ஸ். ஐயோ நான் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன். மொட்டை உனக்கு வராது அறிவியலேடி. அண்ணனுக்கு கொஞ்சம் தெரியாது வச்சுக்க புடு போகிற அவன் உந்துச்சா இல்லையா எஸ்கேப்பையா எஸ்ஐ டாகிஸ். தோசை இட்லி சாம்பார் சட்னி ஐயோ இந்த பைத்தியம் வர அந்த இங்கே பாருங்க கைஸ்
ஏய் ஜாம் எவ்வளோ தைரியம்டா உனக்கு என்னோட ஓசியில் வந்து காசு எடுத்துகிட்டு போகிற முடிச்சு விட்டா தேவையில்லாமல் வந்து ஓசியில் காசு ஐயா யார் வீடுறாது வேற எவன் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் என் வீட்டுக்கு வந்து என்னோட சரி வாங்க கைஸ் நம்ம தங்கச்சியோட வீட்டை போய் பார்ப்போம் தங்கச்சி நான் கூட தூர போகிறேன் தங்கச்சி வீட்டுக்கு வாங்க கைஸ் போய் பார்ப்போம் எப்பட்றா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தப்ப குட்டியோண்டா இருந்தது அதுக்குள்ளே பெருசாக்கிட்டா கைஸ் எப்பட்றா இங்கே பாரு போன் மண்டையை வரேன் அவ்வளோ தைரியம் தான் தங்கச்சி வீட்டுக்கு முழுசு போல நான் வீட்டுக்குள்ளே வரேன் ப்ளீஸ் அண்ணனை அலோவ் பண்ணு அப்போ அதுக்குன்னு பழி வாங்கிறாதீங்க நான் உன் வீட்டுக்குள்ளே என் வீட்டுக்கு வந்து நான் உனக்கு தெரியாமல் பழி வாங்கி விட்டேனே யார் யாருக்கெல்லாம் என்னோட கேரக்டர் பிடிச்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அதுவும் என் தங்கச்சி உன் பழைய கேரக்டருக்கு வாரி டக்குனுண்டா நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட கேட்போம் இந்த யாரோட கேரக்டர் நல்லா இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுவாங்க என் கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா வீரநிதீஷ்னு போடுங்க இல்லைன்னா அது கேரக்டர் நல்லா இருந்ததுன்னா குட்டி கேமர் இல்லை குட்டி பியூன்னு போடுங்க ஓகே குட்டி பியூவில் குட்டி கேமர் இல்லை குட்டி கேமிங் பக்கத்தில் வாடி என்னது என் பேர் வீரநிதீஷ் கேமிங்னு போடுங்க என் பேர் நல்லா இருந்ததுன்னா இல்லை குட்டி கேமிங் இது பக்கத்தில் நிற்கிதுல லாவன் மேலே போட்டா அவள் பேர் போட்டுருவேன் இவன் நல்லா இருந்ததுன்னா குட்டி கேமிங்னு போடுங்க என்னோட நல்லா இருந்ததுன்னா குட்டி வீரநிதீஷ் கேமிங்னு போடுங்க இட்ஸ் வெரி க்யூட்னு போடுங்க அதுக்குன்னு நான் அழகாக இருக்கேன் அது அழகாக இருக்கான்னு சொல்லி கமெண்ட்ஸில் வார் போட்டுக்காதீங்க என்னோட பெட்டை எடுத்துக்கிறேன் குத்துற பெட் பஞ்சிங் பெட் எனக்கு என்னமோ ஸ்பீடாக ஓடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் சரி நான் போய் என் வீட்டுக்கு போகிறேன் என்னடா அது உன் வீட்டுக்கிட்ட எவ்வளோ இருக்குது குட்டியா குட்டி குஞ்சா மாதிரி இருக்குது வாட் இஸ் திஸ் சரி எடுத்துக்க பாஸ் வர போகிறான் ரவுண்டாக வருது எனக்கு கைஸ் பாஸ் வராங்க கைஸ் இந்த மேக் மாலோடு இவன் கொஞ்சம் புதுசாக இருக்கிறான் நெருப்பு விசஸ் லாவா மண்டையன் ஐயோ எப்படி பிடிச்சி அடிக்கிறான் ரசகன் பவர் லே பிடிச்சி அடிக்கிறான்டி இந்த மேக் மாலோடு என் மேக் மாலோடு வேற எங்கேயோ வச்சு போகிறேன் வேற வேணாச்சும் பிடிச்சி அடிங்கோ அதுக்குன்னு இந்த மேக்மாலோடு மண்டையனுக்கு காசா ஐயோ வேற எங்கேருந்து பவரை போட்டுருடே நான் எப்படி அவன் பக்கத்தில் போனால் அப்புறம் அடிக்காமல் கொஞ்சுவானா இல்லை கேட்குறேன் நான் என் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் டே ஐயோ இங்கே யாரும் முடிச்சிருவாங்க புளியே தேவையில்லாமல் பறந்து என் வீட்டுக்கு வந்துட்டேன் ஐயோ யார் வீடுறாது வீடாது அது டக்குன்னு போடா டக்குன்னு எங்கடா இருக்குது பாஸு ஐயோ டக்குன்னு போ டக்குன்னு கண்ணா கட்டி போ முடிச்சாச்சு பாஸை எனக்கு தான் அந்த காசு பண்ணலாம் எடுத்துக்கோ பிடிச்சிருந்ததா காசு என்கிட்ட இருந்த காசு தண்டமாக போச்சு என் காசு சரி டக்குன்னு நான் அடுத்த ஃப்ளோர் கட்டி நான் டக்குன்னு கேம் பிளே முடிச்சுக்கிறேன் சரியா இல்லை நீயும் கட்டிட்டு வரியா அது வரைக்கும் நான் என் வீடை முடிச்சதுக்கு அப்புறமா பாஸ் பண்ணிடுறேன் வீஸ் அப்போ தான் நானும் என் வீட்டுக்கு நின்று லாஸ்ட்டாக கேம் பிளே முடிச்சேன் சூப்பர் ட்ராக் டக்குன்னு கட்டணும்லாம் அது 60,000 சரி வாங்க டக்குன்னு ஃபீடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் அதிகமான வியூஸு லைக்கு சப்ஸ்கிரைப் வரும்னு நினைக்கிறேன் இதோட பார்ட் 2 வேணும்னா மறக்காமல் எனக்கு வந்து ஒரு 5 வியூஸ் வந்தால் போதும் வீஸ் 5 வியூஸ் நான் அவ்வளோ வியூஸ்லாம் உங்கள்கிட்ட கேட்கல மற்ற சப்ஸ்கிரைபர் மற்ற வீடியோனா 10,000 வியூஸு 15,000 வியூஸு நம்மலாம் அப்படி கேட்கக்கூடாது
இப்போ பாரு. வீடியோ பார்க்குறதே பெரிய பெரிய விஷயம். நான் போடுற இங்க வீடியோ பாரு, நான் லாவாவை எவ்வளோ வரைக்கும் கட்டிடுவேன் பட்டியா. இங்கே பாரு. இருடி ஏர் ஸ்ட்ராக் எடுத்து உன் வீட்டில் போடவா? இது பாம்பக்கிரி. நான் நான் வேறு எங்கேயாச்சும் போடுறேன். பாம்பக்கிரி மோடு இந்த சானிக் பை தான் நடிச்சிட்டு இந்த பாம்பக்கிரி மோடு ஆக்டிவேட்டட். நேரம் வெடிச்சிருக்கும் கைஸ். நினைப்பா சானிக் எவன்டா என் வீட்டில் குண்டு போட்டது அப்படின்னு நினைப்பாங்க கைஸ். ட்ரெண்டிங் பாட்டே பாடுவோமா நம்ம? ஆப்பட்டாப்பட்டு இல்லடி ஆக்குட்டா கூட்டு இல்லை. அப்புறம் கூட்டு கூட கொட்டினவன் தூக்கி வச்ச கொத்தனார் வீடு கட்டின கொத்தனார் பூடி வச்சு கொத்தனார்னு கொத்தனாருன்ட்டேங்க ஏமா கெட்ட வார்த்தையில் வந்துருக்கோம். நம்ம கைஸ் அந்த வீடியோக்கு வந்து வெறும் 3 வியூஸ் தான் கைஸ் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த வீடியோ பண்ணிடாதீங்க கைஸ். யாருமே இப்போலாம் பார்க்குறது இல்லை. நிறைய பேர் பார்க்க மாட்டேறீங்க. ஒரு 5 வியூஸ் ஐயம்மா 5 வியூஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் பார்ட் 2 போடுறேன். அதே மாதிரி அதுக்கும் இன்னும் அதுக்கு வந்து இது மேலே எவன் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் இதுக்கு மேலே நம்ம கன்று சுற்றுவோம் கைஸ். கொஞ்சம் கிட்டத்தட்ட முடிக்க போகிறோம் நம்ம வீடை. இந்த வீடு ஒரு 1/2 மணி நேரம் வந்துடும் போலையே இது கட்டுறதுக்கு. தம்பி நான் முடிச்சிடுவேன். இங்கே பாரு. நீ வந்துட்டியா? கீழே இருக்க ஏதாச்சும் கட்டிட்டியா காமி? நான் இன்னும் கட்டல. அதெல்லாம் கட்டு. அப்போதான் நீ வீடை முடிச்சிட்டேன்னு அர்த்தம். நான் வந்து காசுக்கு ஃபுல்லாக மட்டெல்லாம் அட்ராக்ட் பண்ணிட்டேன். கீழே இருக்கிறீங்க இது லைஃபு. நீங்கள் பிளாக் ரூட் பார்ட் 2 என்ன அதுக்கும் ஒரு 5 வியூஸ். அதுக்கு இப்போ 3 வந்துட்டு இன்னும் 2 இருந்துச்சுன்னா அடுத்த பார்ட் 2 போடும். இதுக்கும் 5 வியூஸ் வந்துட்டுனா அடுத்தது பார்ட்டு. அடுத்து பார்ட் 2 வந்து 10 வரும். கொஞ்சம் 5 10 வியூஸ் வரணுன்ற பைத்தியம். 10 பேர் பார்க்கணும் இந்த வீடியோக்கு 5 பேர். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றும். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு இல்லை ஒரு 9 வியூஸ் வந்துச்சுன்னா பார்ட் 2 பார்ட் 3 என்ன ஒரு 9 வியூஸ். சூப்பர் ஸ்டோன் நம்ம ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். இல்லை கைஸ் என் ஃப்ரெண்டு இல்லை. இங்கே வர லைட் பவரை போடுறேன். எவன் ஏண்டா மற்றவங்க பவர் அடிக்கிற வெக்கமே இல்லை, வேதனையாக இல்லை. என் நருட்டோக்கு கொஞ்சோண்டு மரியாதை தாங்கடா. அந்த ஆயாலாம் வந்து அடிக்குது. ஆயா விட்டுற ஆயா முடிச்சிட்டா ஆயா. நம்ம கொஞ்சோண்டு ரோப்ளாக்ஸ் மட்டும் போடாமல் கொஞ்சம் வேறு விஷயம் போகணும் கைஸ். ரோப்ளாக்ஸை மட்டும் போட்டுகிட்டே இருந்தால் ஒரு மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்ட்ற காசு தான் ஏன்டி கொடுக்குறது உனக்கு? எவனோ ஒருத்தானுக்கு கேம் கூப்பிட்றான். ஏன்டா நான் உன் கேமில் தாண்டா இருக்கிற பைத்தியம். என்ன நீ கூப்பிட்றான்? பாப்பா லாஸ்ட் டைம் ஒரு ஃபைட் வச்சுப்போமா? இப்போ நானும் நீயும் நான் முடிச்சிடுவேன். இப்போ ப்ளீஸ் நம்ம எல்லா பவரையும் எடுத்துருவா. நான் கத்தி மட்டும் எடுக்காத. கத்தி வச்சுருவோம், ஒன்றும் பண்ண முடியாது ப்ளீஸ். சரி வரியா? நீ எல்லா பவரையும் எடுத்துருவா. நானும் என்னோட எல்லா பவரையும் எடுத்துருவேன். ஆனால் கத்தி வித்தவுட் கத்தி நம்ம எல்லா வீடியோலாம் அப்படி பண்ணுவோம். அப்போ தான் நம்ம வீடியோவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு எல்லோரும். ஓகே தூக்கி வச்ச கொத்தனார் ஐயோ இந்த ஐஸ் மண்டே மாதிரி டக்குன்னு நான் டைக்கான முடிச்சிட்டேன். நான் வீடு இன்னும் வீடு இவ்வளோ குட்டியா? அது எல்லாத்தையும் முடிச்சிட்டியா? கீழே இன்னும் போய் கட்டு. தாங்க ஈஸியாக தங்கச்சோட வீடு. நான் இப்போ எப்படி நான் இப்போ மேலே போக போகிறேன்னா அப்படியே ஐயோ தப்பாக போயிட்டேன். ஐயோ பறக்கிற பவர் கொஞ்சம் பெருசாக இல்லை. பறக்கிற பவர் வச்சு வர முடியல. நம்மளோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் கொஞ்சம் டக்குன்னு காசு எடுத்துகிட்டு வாடி. இதெல்லாம் ரொம்ப லேட்டு பண்ணுறாங்க. பக்கத்தில் தான் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கேன். காசு எடுத்துட்டியா? அது மட்டும் கட்டு. வீடு இன்னும் கட்டலை. இந்த இன்னும் 5 மேலே போய் ஏதாச்சும் கட்டலையா? கீழே கட்டினியா? ஃபுல்லாக கட்டிட்டேன். மேலே கன்று கட்டலையா? இப்படி கட்டலையா? அப்போனா போய் கன்று கட்டிட்டு டக்குன்னு போய் கீழே காசு எடுத்துருவான். இதுவும் வீடு இல்லை, அது என் வீடா? ஐயோ வந்து ஐஸ் மண்டை யார் ப்ளீஸ் பாப்பா. நீ லாஸ்ட்டு வந்து என் கூட பேட்டில் மட்டும் ஐயா. அப்போ தான் நம்ம வீடியோ நிறைய வியூஸ். பாப்பா நீ அந்த டக்குன்னு எடுத்துக்க. ஏன்டி அதில் வரும் 1000 தருவீங்க. இரு நான் அவனை பார்த்துக்கிறேன். தேவையில்லாமல் அந்த இதுக்கு சண்டைக்கு வரும். ஓமர் அடிபட்டுடாடி.
நீ எதுக்குடி பக்கத்தில் வர அப்புறம் உனக்கு அடிப்படும். ஐயோ ஐயோ உள்ள போய்க்கலாமா? ஃபயர் தாண்டா போய் ஜெயிக்கும். ஐயோ நம்ம ஐஸ் எங்கடாப்பா வர போடுற ஐஸு. ஐயோ இப்போ டக்குன்னு வீடை முடிச்சுட்டு வாடி. உனக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. அரை மணி நேரம் வந்துட்டு இந்த வீடியோவே. ப்ளீஸ் டக்குன்னு வாடி. லாஸ்ட்டாக பேட்டில் வச்சு நம்ம இதோட இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். வா டக்குன்னு இல்லை ஆர்மர் எல்லாத்தையும் எடுத்துடுவோம். பவர் எல்லாத்தையும் எடுத்துட்டு கத்தி மட்டும் எடுக்காத. இப்போ எங்கே சண்டை போடுவோம்? நல்ல ஒரு பேட்டில் பிளேஸ். அவன் வீட்டுக்கு பின்னாடி சண்டை போடுவோம். ஐயோ தெரியாம கட்டிடுவோம். சரி பரவாயில்ல எடுத்துட்டு வா. இப்போ வீட்டுக்கு பின்னாடி டக்குன்னு வந்துடு. நம்ம ஒரு பிளாக் ஃப்ரூட்ஸில் வர மாதிரி நம்ம பெதல் பெட்டி இருக்கு. ஐயோ கரெக்ட் வேற வலிக்குது. நம்ம இங்கே ஒரு டேரா போட்டுருவோம். டக்குன்னு வாடி. இப்போ நானே எப்படா கால் வலியோட மேலே போட்டுருக்கேன். அடுத்த விட நான் பேரை மாட்ட போகிறேன். நான் வீரநிதிஷ்னே இருக்கட்டும். அதுக்கு வந்து நான் வந்து குட்டி கேமிங்னு வைக்க போகிறேன். குட்டி பையு வேணாம் குட்டி கேமிங். எல்லா பாரியும் நான் யூஸே பண்ணல. டக்குன்னு வா. டக்குன்னு உன் கேரக்டருக்கு வா. உன் கேம் கேரக்டருக்கு இதில் பட்டு தப்பிச்சுட்டு சும்மா இங்கிற அடிபட்டு. சரி டக்குன்னு வா. உன் கேரக்டருக்கு டக்குன்னு மாறி. உன் கேரக்டர் லாவா கேரக்டருக்கு மாறி வர டக்குன்னு வரமாட்டா. அப்படியே நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். வந்ததுக்கு நமக்கு கைஸ் வந்து வந்தா கைஸ். ஐயோ இப்போ எவனை பவர் போட சொன்னா வந்த உடனே பவர் கொஞ்சம் தண்ணி உனக்குல உனக்கு கொஞ்சம். அப்போனா மொம்மு அடி. அப்போ தான் மொம்முக்கு ஹெல்த்து கம்மியாகும். ஆண்டி நான் கொஞ்சம் பவர் போட்டால் ஒன்று எனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் ஹெல்த்து உனக்கு ஒன்றும் அவ்வளோலாம் ஹெல்த்து கம்மியாகுது. நீ என்ன அவ்வளோ வீக்கா? ஐயோ இப்போ வந்து பவரை போட்டு விட்டியா? நீ என்ன ஒரு பவரையும் போட மாட்டேற? என்னடி நீ இவ்வளோ இந்த என்ன இது லாவா வந்து அடிக்குது என்ன? ஐயோ வேற வந்து அடிக்கிற என்ன? இந்த லாவா வேற வந்து அடிக்குதுடி. இப்போ லாவா போகிற. ஐயோ என்னடா எனக்கு 8 எழுத்து முடிச்சு விட்டாங்க. சரி இந்த பேட்டில் நான் தோப்பேன்னு சொல்லி தெரில கைஸ். பாப்பா நான் ரீபர்த் பண்ண போகிறேன். அவ்வளோதான். ரீபர்த் பண்ணிடலாம் கைஸ். ரீபர்த் பண்ணியாச்சு. வந்து இந்த கேமே முடிச்சுட்டாங்க கைஸ். அடுத்து நம்ம வந்து ஒரு கேமில் சந்திச்சுருங்க. இருடியா கேம் விட்டு வேலை பேரா. நீ ரீபர்த் பண்ணு. நம்ம ஹெல்த்து ஜம்ப்பு நான் வந்து ஸ்பீடு போட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஜம்ப்பு பாஸ் வர போகிறான். நம்ம டக்குன்னு பாப்பா கேம் நீ போய் முதல்ல ரீபர்த் பண்ணு. சரி ரீபர்த் பண்ணலையா? அப்போனா வா நம்ம இதோட இங்கே உன் வீட்டுக்கிட்ட வந்துட்டேன். டக்குன்னு வா. ரீபர்த் பண்ணல இது கொடுக்கணும். வீடியோ பேரும் பரவாயில்லையா? சரி வேணாமா? சரி இது வந்து ரீபர்த் பண்ணல எங்கீஸ். இது வந்து வீடு போச்சாடா பக்கத்தில் வந்துட்டா. சரிதான் இரு ஏன் பக்கத்தில் வாடி டக்குன்னு நம்ம இதோட முடிச்சிருவோண்டி. டக்குன்னு வாடி. உன்னை நிற்க வச்சேனா டக்குன்னு வா. இரு பா. இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். பார்ட் 2 வேணா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சரி இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். பாய் ஃப்ரம் வீரநிதிஷ் கேமிங் விஸ் அண்ட் குட்டி கேமிங். பாய் சொல்லு. மறக்காம என்ன பண்ணணும்? சப்ரைஸ் லைக் பண்ணிட்டுருங்க. பாய்.